Hello guys, நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துட்டு நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட பேசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூவேஷனாக இன்றைக்கி வந்துட்டு நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கோல்டன் ரூல்ஸ், அதுக்கப்புறம் மாடர்ன் ரூல்ஸ் மூணுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் அக்கௌண்ட்னால் என்ன அப்படின்னா, நம்ம செப்பரேட்டாக நான் சொன்னேன்ல ஜேர்னல், லெஜர் இதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்லேயும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை வந்துட்டு செப்பரேட்டாக பிரிப்போம் ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக. அதோட கிளாஸிஃபிகேஷன் தான் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ரெண்டாக பிரிப்போம் அப்படின்னா, பர்சனல் அக்கௌண்ட், இம்பர்சனல் அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்போம். ஓகேவா? இந்த பர்சனல் அக்கௌண்ட், இம்பர்சனல் அக்கௌண்ட்டை வந்துட்டு சப்டிவிஷனாக இன்னும் நம்ம நிறையா பிரிப்போம். ஒன் பை ஒன் சொல்லும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பர்சனல், இம்பர்சனல்னால் என்னென்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இது பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்ம 3 கேட்டகரியாக பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நேச்சுரல் பர்சன், செகண்ட் ஒன் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன், தேர்ட் ஒன் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நேச்சுரல் பர்சன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மள மாதிரியான சாதாரண ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் ஒன் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஆர்டிஃபிஷியல் பர்சனுங்கிறது வந்துட்டு இது வந்து ஹியூமன் பீயிங் கிடையாது. இட் வாஸ் த பர்சன் கிரியேட்டட் பை லா, அதாவது லாவால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேங்க்கு, கிளப்பு, கம்பெனி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஓகேவா? இப்போ நேச்சுரல் பர்சன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்லேயே தெரியும், ராம், கீர்த்தி, ரமேஷ் இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ், அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்கை குறிக்கக்கூடியது. ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா அது வந்துட்டு ஒரு பர்சன் கிரியேட்டட் பை லா. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்னா என்னென்னு பார்த்துடலாம். இதை சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த நேச்சுரல் பர்சனையும் ஆர்டிஃபிஷியல் பர்சனையும் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா, ரெண்ட் ப்ரீபெய்ட். ரெண்ட் ப்ரீபெய்ட்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து நம்ம 2024 ஏதோ ஒரு ரெண்ட் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது. பட் நம்ம அந்த ரெண்ட்டை வந்துட்டு முன்கூட்டியே பே பண்ணிட்டோம், அதாவது 2023 பே பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கடுத்தது வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் ஏதோ ஒரு செலவு நமக்கு இருக்குது, ஆனால் அந்த செலவு வந்துட்டு நம்ம இன்னும் வந்து பே பண்ணாமலே இருக்கோம், இன்னும் நமக்கு வந்து பெண்டிங்லேயே இருக்குது, அதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, தேர்ட் ஒன் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரெசீவ்ட் இன் அட்வான்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரெசீவ்ட் இன் அட்வான்ஸ்னால் என்ன? இன்ட்ரெஸ்ட் ரெசீவ்ட், அப்போ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர வேண்டியது இருக்குது, அதை வந்து நம்ம முன்கூட்டியே வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். அதாவது 2025 வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 2024 கிடச்சிருச்சு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பர்சனல் அக்கௌண்ட் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இம்பர்சனல் அக்கௌண்ட் பார்த்துடலாம். ஓகேவா? இம்பர்சனல் அக்கௌண்ட்லையும் பர்சனல் அக்கௌண்ட் மாதிரியே வந்து 2 டிவிஷனாக பிரிப்போம். ஒன்று வந்து ரியல் அக்கௌண்ட், இன்னொன்று நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிப்போம். இந்த ரியல் அக்கௌண்ட்டுமே வந்து அதுக்கும் சில சப்டிவிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள். நம்ம வந்து ரியல் அக்கௌண்ட்டை சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இந்த ரியல் அக்கௌண்ட்டில் வரக்கூடியது எல்லாமே நமக்கு வந்து ஒரு அசெட்டாக இருக்கும். ஓகேவா? அந்த அசெட்டை வந்து நம்ம டேஞ்சிபிள்னும் பிரிக்கலாம், இன்டேஞ்சிபிள்னும் பிரிக்கலாம். டேஞ்சிபிள்னால் என்னென்னா அதுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்மளால் தொடக்கூடியது, கண்ணால் பார்க்கக்கூடியது, அந்த மாதிரி சொல்லக்கூடியது தான் டேஞ்சிபிள் அசெட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபர்னிச்சர், பிளான்ட்டு, பில்டிங்கு, கேஷு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம டேஞ்சிபிள். ஏன்னா இதெல்லாமே வந்து நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது, அதே மாதிரி நம்மளால் தொடவும் முடியும் இல்லையா? அதான் வந்து டேஞ்சிபிள் அசெட்ஸ். இன்னொன்று வந்து இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டேஞ்சிபிள் அப்படின்னா குட்வில், ஏதோ ஒரு பொருளோட பேட்டர்னு, ட்ரேட்மார்க் இதெல்லாம். இப்போ குட்வில் சொல்கிறாங்களே, குட்வில் வந்து இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் அசெட். ஆனால் வந்து நம்ம வந்து அதை வந்து கண்ணால் பார்க்க முடியாது, அதே மாதிரி அதுக்கு ஃபிசிக்கலாகவும் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அதே மாதிரி தான் வந்து பேட்டர்ன், ட்ரேட்மார்க் எல்லாமே உங்களுக்கு நார்மலாக நம்மளாம் வந்து இது வந்து டே டு டே பேஸில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். பட் இதுக்கெலாம் வந்து ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாதுனால இது வந்து இன்டேஞ்சிபிள்னு சொல்கிறோம். பட் வந்து இது டேஞ்சிபிளாக இருக்கட்டும், இன்டேஞ்சிபிளாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து அசெட், அதனால அது வந்து ரியல் அக்கௌண்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டை சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்பென்ஸ்னால் என்னென்ன மாதிரியான எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம்? இட் கேன் பி ரெண்ட்டாக இருக்கலாம், அல்லது இன்ட்ரெஸ்ட் பேயபிளாக இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வேஜஸாக இருக்கலாம், டிஸ்கவுண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்துட்டு நாமினல் அக்கௌண்ட். ஸோ நம்ம இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பர்சனல், இம்பர்சனல்னு பிரிப்போம். அதில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? கோல்டன் ரூல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டபுள் என்ட்ரினா என்னென்னு பார்த்துடலாம். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் என்னென்னு நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் கோல்டன் ரூல்ஸ் நமக்கு புரியும். ஓகேவா? டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், இல்லை எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் அதில் வந்துட்டு 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டெபிட் ஆஸ்பெக்ட், இன்னொன்று கிரெடிட் ஆஸ்பெக்ட். அதை தான் வந்துட்டு நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டெபிட்,
கிரெடிட். இது ரெண்டு தான் டபுள் என்ட்ரி. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, டபுள் என்ட்ரி. அப்போ 2னா 2 ஆஸ்பெக்ட்ஸ், ஒன்று என்ன டெபிட், இன்னொன்று கிரெடிட். ஓகேவா? இந்த ரெண்டையும் சேர்த்து தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா டுவாலிட்டி பிரின்சிபல்னு சொல்லுவாங்க, அல்லது டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தியரி பேசிஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இதெல்லாமே படிங்க. இது எல்லாமே வந்து தியரி கொஷின்ஸில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் அக்கௌண்டன்சியில் மெயினாக கேட்பாங்க. ஓகேவா? இனி வந்து நம்ம கோல்டன் ரூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் வரிசையாக பார்க்கலாம். ஓகேவா? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் த ரிசீவர், யார் வந்துட்டு ரிசீவ் பண்ணுறாங்க அவங்கள தான் வந்து நம்ம ரிசீவர்னு சொல்லுவோம், அவங்கள வந்து டெபிட் பண்ணணும். அடுத்து கிரெடிட் த கிவர், யார் தர்றாங்க, கிவர்னால் யார் தர்றாங்கன்னு அர்த்தம். அப்போது அந்த தரக்கூடியவங்களை நம்ம கிரெடிட் பண்ணணும். அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதுன்னா அதில் ஒருத்தவங்க வந்து ரிசீவராக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க கிவராக இருப்பாங்க. ரிசீவராக இருந்தால் டெபிட் பண்ணணும், கிவராக இருந்தால் கிரெடிட் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் ரூல், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேவா? டெபிட் வாட் கம்ஸ்ன்னா என்ன? இப்போ ஏதோ நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பர்ச்சேஸே பண்ணுறோம். அப்போது பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னாகும், குட்ஸ் வந்து உள்ளே வரும் இன். அப்போது என்ன நமக்கு உள்ளே வந்திருக்கு, குட்ஸ் தான் வந்து கம்ஸ் இன். அப்போ அதை வந்து என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும் இல்லையா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது, பர்ச்சேஸ் பண்ணும்போது ரெண்டு விதமான எலமெண்ட் வந்து இருக்கும். ஒன்று வந்து கேஷு, ஒன்று குட்ஸு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது குட்ஸ் உள்ளே வரும், கேஷ் வந்து நம்ம வெளியே போகும் இல்லையா? கேஷ் கொடுத்தா தானே நம்ம குட்ஸ் வாங்க முடியும். அப்போ கேஷ் என்ன ஆகுது, அவுட், கோஸ் அவுட். கோஸ் அவுட்னா அதை என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். இதே ஆஸ்பெக்ட் தான் இதுக்கும், நம்ம இதுக்கும் அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். கோல்டன் ரூல் கரெக்டாக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருள் வந்து சேல் பண்ணுறோம். சேல் பண்ணும்போது குட்ஸ் என்ன ஆகும், கோஸ் அவுட். ஓகேவா? கோஸ் அவுட். இப்போ குட்ஸ் வெளியே போகுதுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும் இல்லையா? கிரெடிட் பண்ணுறோம். அப்போ இன்னும் சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், கேஷ் வந்துட்டு உள்ளே வரும். இப்போ கேஷ் கம்ஸ் இன். கம்ஸ் இன்னா அதை வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம். இப்போ கரெக்டாக வருதா? தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்ன, நம்ம அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாமினல் அக்கௌண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, வேஜஸ், இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். அடுத்து அதை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். அடுத்து கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இன்கம்ஸ்னால் என்னென்ன, அதே மாதிரி தான். இப்போது நம்ம வந்துட்டு ரெண்ட்டு பே பண்ணால் அது நமக்கு எக்ஸ்பென்ஸ், அதே ரெண்ட் நமக்கு ரிசீவ் பண்ணால் அது என்ன ஆகும், நமக்கு இன்கம் ஆகும். அதே ரெண்ட் தான் எல்லாம் ரிசீவபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு இன்கம். கரெக்டாக? அதே மாதிரி கெயின்னா உங்களுக்கு தெரியும்ல, ப்ராஃபிட். இன்கமும் கெயினும் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதான் 3 ரூல்ஸ். அதான் இதான் கோல்டன் ரூல்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம கண்டினியூட்டியாக திரும்ப திரும்ப நம்ம பார்த்துட்டே இருந்ததுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து. ஓகேவா? நம்ம இன்னொரு தடவை எல்லாமே பார்த்துடலாமா? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு மாடர்ன் ரூல்ஸ். ஓகேவா? மாடர்ன் ரூல்ஸ் வந்து சிம்பிள். இதை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும். இதை வச்சு நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாடர்ன் ரூல்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு 5 கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு என்னென்ன பேலன்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் கூட போதும், நீங்கள் ஈஸியாக வந்து ஜேர்னல் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அசெட். அசெட்னா என்னது, சொத்து. சொத்து அப்படிங்கிறது வந்துட்டு நம்மக்கிட்டே வந்து ரியல் அக்கௌண்ட் சொன்னோம் இல்லையா, அதான் வந்து அசெட். அப்போ அந்த மாதிரி அசெட்ஸ் என்னென்ன வந்தாலும் அதெல்லாம் வந்து டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெபிட் பேலன்ஸ், அதாவது இங்கே சொல்லக்கூடிய பேலன்ஸ் என்னென்னா இன்க்ரீஸிங் பேலன்ஸை தான் வந்துட்டு நம்ம இங்கே வரிசையாக சொல்ல போகிறோம். அசெட்டோட பேலன்ஸ் டெபிட் அப்படின்னா இது வந்து இன்க்ரீஸிங் பேலன்ஸ். அசெட்டோட இன்க்ரீஸிங் பேலன்ஸ் வந்து டெபிட். ஓகே? அசெட்டோட இன்க்ரீஸிங் பேலன்ஸ் டெபிட். அப்போது அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது கிரெடிட். ஓகே? அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்கள். அடுத்து எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, செலவு. செலவுக்கு வந்துட்டு செலவு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதோட இன்க்ரீஸிங் பேலன்ஸாக இருந்தால் அது டெபிட் பேலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது டிக்ரீஸிங் பேலன்ஸாக இருந்தால் என்னவாக இருக்கும், கிரெடிட்டாக இருக்கும். தேர்ட் ஒன் லயபிலிட்டி. லயபிலிட்டினா நேற்றே நான் சொன்னேன், ஆப்ளிகேஷன் க்ரியேட் ஆகும். நம்ம வந்து யாருக்கும் வந்து ஆப்ளிகேஷன் இருக்குது, பே பண்ண வேண்டிய ஆப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது லயபிலிட்டி. லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸிங் பேலன்ஸாக இருக்கும்போது என்னவாக இருக்குது, அதோட பேலன்ஸ் கிரெடிட்டாக இருக்குது. இப்போ அது டிக்ரீஸிங் பேலன்ஸாக இருக்கும்போது என்னவாக இருக்கும், டெபிட்டாக இருக்கும். ஓகே? ஃபோர்த் ஒன் கேபிட்டல்.
கேபிட்டல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஆண்டர்ப்ரனர் நமக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு சம் ஆஃப் மணி கொண்டு வருவாங்க இல்லையா பிஸ்னஸ்க்கு. அது வந்துட்டு நம்ம வந்து அது கேபிட்டலை வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணணும், அதையும் ஒரு கைண்ட் ஆஃப் லயபிலிட்டியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஏன்னா வந்துட்டு நம்ம பிஸ்னஸில் இப்போ ஆண்டர்ப்ரனருக்கு அந்த கேபிட்டலை எப்படி இருந்தாலும் நம்ம திரும்ப பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து ஒரு லயபிலிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ கேபிட்டல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இன்க்ரீஸிங் பேலன்ஸாக இருந்துச்சுன்னா அது என்னது, கிரெடிட் பேலன்ஸ். அப்போ அது டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பேலன்ஸ். 5th ஒன் இன்கம். இன்கம்ஸ்னால் என்னது, நமக்கு ஏதோ ஒரு வருமானம் வருது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த இன்கம் வந்துட்டு இன்க்ரீஸிங் பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னவாக இருக்குது, கிரெடிட்டாக இருக்குது. அப்போ அது டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்னவாக இருக்கும், டெபிட்டாக இருக்கும். ஓகே, இது சிம்பிளாக நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டால் கூட ஓகே. இதை வச்சு நம்ம சிம்பிளாக வந்து ஜேர்னல் என்ட்ரி எல்லாமே போட்டுக்கலாம். இது வந்து 2 என்ட்ரியுமே, அதாவது நம்ம கோல்டன் ரூல்ஸும் யூஸ் பண்ணலாம், மாடர்ன் ரூல்ஸும் யூஸ் பண்ணலாம். 2ல் எது யூஸ் பண்ணாலும் ஜேர்னல் என்ட்ரிஸ் கரெக்டாக இருக்கும். பட் நான் வந்துட்டு அதிகமாக எல்லா சம்முக்குமே வந்து ஈஸியாக இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா மாடர்ன் ரூல்ஸ். நீங்கள் புக்ஸ்லலாம் கோல்டன் ரூல்ஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து மாடர்ன் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எல்லா சம்முக்குமே இது மூலயமா வந்து ஆன்சர் வரும். ஸோ இது வந்துட்டு இந்த இதை வந்து நல்லா மெமரைஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை புரிஞ்சு படித்தாலும் ஓகே. புரிஞ்சு படிச்சிங்கன்னா இன்னும் பெட்டர். ஓகேவா? ஸோ வந்து நம்ம இன்றைக்கி வந்துட்டு 3 கைண்ட் ஆஃப் திங்ஸ் பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம், செகண்ட் ஒன் வந்து கோல்டன் ரூல்ஸ் பார்த்தோம், தேர்ட் ஒன் வந்து மாடர்ன் ரூல்ஸ் பார்த்தோம். ஓகே, அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி எல்லாமே போட ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சால் மட்டும்தான் ஜேர்னல் என்ட்ரி உங்களால் ஈஸியாக போட முடியும். இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் நெக்ஸ்ட்டு டேரெக்டாக ஜேர்னல் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ பெட்டர் வந்து இந்த வீடியோ நல்லா புரிஞ்சு தெளிவாக கவனமாக பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.